இளையராஜாவின் மகள் பவதாரணியின் உடல் பொதுமக்கள் அஞ்சலிக்கு பின் தேனி மாவட்டம் லோயர் கேம்ப் பகுதியில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. இளையராஜாவின் மகளும் பாடகியுமான பவதாரணி உடல்நலக் குறைவால் இலங்கையில் உள்ள ஆயுர்வேத மருத்துவமனையில் உயிரிழந்தார். அவரது உடல் விமானம் மூலம் சென்னை கொண்டுவரப்பட்ட நிலையில் இளையராஜாவின் இல்லத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. அரசியல் கட்சி தலைவர்கள், திரையுலகினர் பொதுமக்கள் அஞ்சலிக்கு பின் ஆம்புலன்ஸ் மூலம் தேனி மாவட்டம் லோயர் கேம்ப் பகுதிக்கு கொண்டு செல்லப்பட்டது. பவதாரணியின் உடலுக்கு உறவினர்கள், சுற்றுவட்டார கிராம மக்கள் ஏராளமானோர் அஞ்சலி செலுத்தினர். எழுந்து வாடா மகளே என கூறி இயக்குனர் பாரதி ராஜா கதறி அழுது அஞ்சலி செலுத்தினார். பெருந்துயரத்தில் கனத்த இதயத்துடன் மகளின் உடலை இளையராஜா பார்த்து கொண்டிருந்த நிலையில் நண்பனை தேற்ற முடியாமல் அவரின் கரங்களை பற்றியவாறு இயக்குனர் பாரதி ராஜா அழுதது காண்போரை கண்கலங்கச் செய்தது. முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் ரவீந்திரநாத் குமார் உள்ளிட்டோரும் பல்வேறு அரசியல் கட்சிகளை சேர்ந்தவர்களும் பவதாரணி உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர். ட்ரம் சிவமணி, பட்டிமன்ற பேச்சாளர் ஞானசம்பந்தம் உள்ளிட்ட பலரும் இறுதி அஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து பவதாரணியின் இறுதிச் சடங்கு நிகழ்வில் திருவாசகம், தேவாரம், முற்றோதல் நடைபெற்றது. பல்வேறு தரப்பினரின் அஞ்சலிக்கு பின் பவதாரணி உடலுக்கு இறுதிச் சடங்குகள் நடைபெற்றன. பவதாரணிக்கு தேசிய விருது பெற்று தந்த மயில் போல பொண்ணு ஒண்ணு பாடலை பாடி இளையராஜா குடும்பத்தினர் பிரியாவிடை கொடுத்தனர். இறுதிச் சடங்குகள் நிகழ்வுக்கு பின் பவதாரணியின் உடல் அவரது தாய் மற்றும் பாட்டியின் சமாதி அருகே நல்லடக்கம் செய்யப்பட்டது.